ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 5 பேருக்கு தேவையான சாதத்தை வடித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு அதில் ஒரு 100 கிராம் மீல் மேக்கரை போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இப்போ கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கும் போது இது நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் உள்ள தண்ணியை நம்ம தூர வடித்து எடுத்துட்டு சாதாரண நார்மல் வாட்டரை ஒரு 2 முறை ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு முறை நல்லா அலசிக்கலாம். அலசிட்டு அந்த மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அதில் தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா அழுத்தி பிழிஞ்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி அழுத்தி பிழிஞ்சு எடுக்கும்போது அதில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியேறிடும். இது ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காய், அது இல்லைன்னா சாதாரண நம்ம பச்சை ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம், ஒரு அன்னாசி பூ, 2 கிராம்பு. இதை போட்டுட்டு நான் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதை நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் நல்ல ஒரு பொன்னிறத்துக்கு வர அளவுக்கு வதக்கி எடுக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 4 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் சேர்த்து அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக மல்லியும் கொஞ்சமாக புதினாவும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 சேர்த்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பொடி. நார்மல் சில்லி பொடியாக இருந்தால் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இதை போட்டு நம்ம ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிற மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாலாம் இதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இப்போ இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். மூடி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வெந்து வரட்டும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் வச்சிருந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வடித்த சாதத்தை இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். சாதம் ரொம்ப குழஞ்சி வரக்கூடாது. அப்படின்னா நம்ம இந்த சாதம் செய்யும்போது ரொம்ப குழஞ்சி இருக்கும். அதனால் கொஞ்சம் பொலுப்பொலுப்பாக எடுத்துக்கோங்க. சாதத்தை நம்ம ஏற்கனவே செஞ்ச இந்த மீல் மேக்கர் மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு பொருள் கடைசியாக சேர்க்குறோம். வேற ஒன்றும் இல்லை, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். உங்களுக்கு நெய் வாசம் பிடிக்கலன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த நெய் சேர்த்தோம்னா இன்னும் இதோட சுவை கூடுதலாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான ஒரு மீல் மேக்கர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடும்போது மிச்சம் இல்லாமல் முழுவதுமாக சாப்பிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு இதோட ருசி அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்களை சொல்லுங்கள்.
நான் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.